நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் ஒரு சின்ன ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ உங்களை பொண்ணு பார்க்க வராங்க, அல்லது ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. வர்றப்ப என்ன சொல்கிறாங்க, மாமனார், மாமியார், கொழுந்தனார், நாத்தனார், ஓப்படியா இவங்க எல்லாம் ஒரு குடும்பமாக நம்ம இருக்கோம், இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து நீங்கள் சந்தோஷமாக குடும்பம் நடத்தணுமா அப்படின்னு சொன்னால் உங்கள் ரியாக்ஷன் என்ன? உங்கள் ரியாக்ஷன் மட்டும் எனக்கு போதும். அச்சோ அச்சோ நான் முடிஞ்சேன். முடிஞ்சேன். பயமா இருக்கும் சார். பயமா இருக்கும். ஊன்னு சொல்றேன் எங்க அம்மா பார்த்து, அம்மா அப்படின்னு என்னது இது அப்படின்னு ஒரு குழப்பமா ஓமா நர்வஸா? ஓகே, எஸ், ஓகே. எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமான்னு. எங்கேயாச்சும் ஓடி போயிடலான்னு தோணும். ஃபன்னாலாம் வேண்டாம் உங்களுக்கு உண்மையாகவே. ஏன்னா இதான் ஒரு சமூகத்தின் கண்ணாடி. நீ ஆனால் நாங்கள் எப்போதுமே அப்படி தான் பார்க்குறோம். ஒரு ஏன்னா இப்படி ஒரு செட்டப்போட ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டக்குனு ரியாக்ஷன் இருக்கு. ஒரு பெண்ணுக்கு என்ன தோணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கேள்வியை. ஃபியூச்சரே தொலைஞ்சிச்சு அப்படின்னு நினைப்பேன். ஃபியூச்சரே தொலைஞ்சிச்சுன்னு நினைப்பீங்களா? ஓகே. Damn, this is definitely not going to work out. Damn, it's not definitely not possible. Okay. Yeah, it's work out. ரொம்ப பயமா இருக்கும் சார். இருக்கும்போதே ஹார்ட் பீட் டென்ஷன். ஹார்ட் பீட் டென்ஷன், பதட்டமா இருக்கும், பயமா இருக்கு. கரெக்டா சொல்றாங்க. அவங்க தோண்டது சொல்றாங்க. அழுக வரும் கண்டிப்பா. அழுக வரும். அச்சிச்சோ அச்சிச்சோன்னு அடிச்சுட்டு அழணும்னு தோணும். அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்க்கும்போதே ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு மூஞ்சியும் பார்த்து பார்த்து அழணும்னு தோணும். ஓகே. பக்கத்துல எரிச்சலா இருக்கும், டென்ஷனாக வேக்க ஆரம்பிக்கும். என்ன பண்றது, ஐயோ இதுக்கப்புறம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போதோ அப்படின்ற ஒரு தாட்ஸ் வரும் மனசுக்குள்ள. ரொம்ப பயமா இருக்கும், டென்ஷனா இருக்கும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். தென் அவங்க டக்குன்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் என் தலையில கட்ட பாக்குதுங்க. இந்த கல்யாணம் அவசியமா? மீ வேணாம், வா மீ. மீ அம்மா. ஓகே. அம்மாவை பார்த்து நீ தனியாவா உனக்கு இருக்குன்னு சொல்லுவேன். அம்மா பார்த்து தனியாவா? ஓகே. வேற பிளானிங் ஓடும். இவங்களெல்லாம் எப்படி பிரிச்சு தனி கொடுத்துணும் போறது அப்படிங்கிற ஒரு பிளானிங் அங்கேயே ஒரு பிளானிங் ஓடும். ஓகே. மைக் இப்படிலாம் பண்ணா இப்படிலாம் பேசுறாங்க, நம்ம எரிச்சல் விட்டுற மாதிரி இப்படி பேசணும்னா இவ்வளவு கூட்டினு தனியா போன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ இவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் பேசலான்னு சொல்லிட்டு அங்கேயே அப்சர்வ் பண்ணிடு. ஓகே. இங்க யாரார வச்சா பிடிச்சா அல்லது யாராட்ட தகராறு பண்ணா நான் தனி கொடுத்துற போலாம், அங்கேயே ஒரு பிளான் பண்ணலாம். அப்சர்வ் பண்ணிட்டு முத நாள்ல இருந்தே கல்யாணம் ஆன முத நாள்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நிறுத்த முடியாது. ஆனா நம்ம உள்ள போய் என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. வேற வேற ஒரே டென்ஷனா எப்படிதான் இவங்களாம் சமாளிக்கிறது, என்ன மாதிரி பண்ணி நம்ம வந்து டேக்கிள் பண்றது அப்படிங்கறத சீரியஸா யோசிப்பேன். ஒரு நெக்கத்தெல்லாம் கடிச்சிட்டு ஒரு மாதிரி வேர்த்து படபடுத்து சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம. அவங்க ஓகே சொல்லிட்டாங்கல்ல அப்பா அம்மா, அவங்க கிட்ட போய் வேண்டாம்னு சொல்ல முடியாது. சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன எப்படி சமாளிக்கிறது இந்த கூட்டத்தை? ஓகே. இந்த கூட்டத்தை உடனே ஓடி போய் ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு உடனே ஓடி போய் கேட்கணும்னு தோணும். அந்த மாதிரி கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கல்யாணமே வேண்டாம். ஓகே. வேற அம்மா கிட்ட பேசி பார்ப்பேன். அவங்க தண்ணி கொடுத்துக்கு ஓகே சொன்னாங்கன்னா ஓகே சொல்லுங்கம்மா, இல்லைன்னா மாப்பிள்ளையே வேணான்னு. தண்ணி கொடுத்தனா ஓகேன்னு சொல்லுங்கம்மா, இல்லாட்டி வேண்டான்னு சொல்லிடுவீங்க. ஓகே ஓகே. இது எப்படி உங்க அம்மாட்ட சொல்லுவீங்க? ரொம்ப உங்களெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம், உங்க பொண்ணுக்காக இதை கொஞ்சம் கேட்டு பாருங்க. இதே தான் இப்போ கேள்வி எல்லாருக்கும் நான் வைக்க போறேன். வந்துட்டாங்க, பேசிட்டாங்க, கூட்டு குடும்பம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ உங்க அம்மா கிட்ட உங்க எதிர்ப்பை நீங்க தெரிவிக்கணும் அல்லது நான் நோன்னு சொல்லணும்னு நீங்க விருப்பப்பட்டா உங்க அம்மாவிடம் எப்படி பேசுவீர்கள்? அது மட்டும் தான் கேள்வி. அம்மாவை தனியாக கூப்பிடுவேன். அம்மா கிட்ட என்ன சொல்லணும்னா, அம்மா எவ்வளோ பெரிய கும்பலில் வேணாலும் என்னை தள்ளி விடுங்க, பட் எனக்கு தனி கொடுத்துடும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ஓகே, அவங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நான் எவ்வளோ பெரிய கும்பலில் வேணாலும் மாட்டிக்க தயார். பட் வந்து ஃபுல் அவங்க கும்பல்லாம் என்னால் சமாளிக்க முடியாதுமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஓகே. என்னம்மா கிட்ட நானும் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி பேசுறீங்கம்மா. கும்பல். ஓகே. அது குடும்பம் இல்லை, அது கும்பல் ஆயிடுச்சு. ஓகே. அம்மா கிட்ட போயிட்டு நான் வீட்லயே ஒருத்தருக்கும் சமையல்லாம் செஞ்சு போட்டது கூட கிடையாது, அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நான் எப்படி சமைச்சு போடுவேன், இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தான் கெட்ட பேரு. உங்களுக்கு தான் கெட்ட பேரு. கும்பல். அடுத்தது கூட்டம். இல்ல ஒரு சின்ன வேலை கூட என்ன பார்க்காம வளர்த்து இருக்கமி. இப்போ அங்க போனேன்னா நான் இவ்வளவு வேலை பார்க்கணுமே. ரைட் தான். நீ யோசிச்சு பாருங்க, நான் அவங்க பொண்ணு அவ்வளவு கஷ்டப்படணுமா? தனி கொடுத்தனா ஓகே, அவங்க கிட்ட சொல்லு, அவங்க பையனை வேணா நான் பாத்துக்கிறேன், அவர் சமைக்கிட்டோம், நான் அவர் நல்லா பாத்துக்கிறேன், அவர் சமைக்கிறத. ஓகே. இல்ல இப்போ 2 பேர் இருந்தா 2 தட்டு வரும், 2 கிளாஸ் வரும். மொத்த கும்பல் இருந்தா எவ்வளவு பாத்திரம் நான் கழுவ முடியும்? எவ்வளவு பெரிய கஷ்டம். ஐயோ, அதனால நான் இது ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லி முடிச்சேன். ஆனா நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்கம்மா. இவ்ளோ கஷ்டம் அப்படிங்கல. இல்ல இதெல்லாம் ஆல்ரெடி அவங்க கிட்ட சொல்லியாச்சு. அவங்க எல்லாம் சொல்லிட்டீங்க. பேர் என்ன? உங்க பேர் என்ன? ஆபிதா. ஆபிதா. ஓகே. வேற உங்க அம்மாவிடம் எப்படி சொல்லுவீர்கள்? ஆக்சுவலி நாங்கள் இருக்கிறதே ஜாயின்ட் ஃபேமிலி தான். கொஞ்சம் யோசிச்சு பாருமா, நீயும் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, நீயும் ஊர்லேருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, திரும்பி என்னையும் போய் ஜாயின்ட் ஃபேமிலியை சேர்த்துனா நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன், கண்டிப்பாக எனக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது, ஜாயின்ட் ஃபேமிலி பார்க்காத அப்படின்னு சொல்லிடுவேன். குட். ஓகே. மாமியார் நாத்தனாட்டெல்லாம் திட்டு வாங்க முடியாது, திட்டினாங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிடுவேன். திட்டினா வீட்டுக்கு வந்துடுவேன். பயங்கரமான டீலிங்காக இருக்கப்பா.
இங்க பாருமா இவ்வளவு பெரிய பட்டாளத்துல என்னால கட்டி மேய்க்க முடியாது சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அம்மா. அப்புறம் நான் எதுக்கு எடுத்தாலும் ஊழ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருவேன் அம்மா. அப்புறம் நீ தான் 2 நாளுக்கு ஒருக்கா பஞ்சாயத்து பண்ணணும் அதையும் சொல்லிவிட்டேன். அவ்வளவுதான். எனக்கு வேண்டாம்னா வேண்டாம், விட்டுருங்க விட்டுருங்க. ஏன் இப்படி பண்றீங்க? அவ்வளவுதான். இந்த பொண்ணு கரெக்டா சொன்னுச்சு. இப்படித்தான் நடக்கும் பேச்சுவார். மா வேணவே வேணாம், அவங்களுக்குலாம் நான் வடிச்சு கொட்ட முடியாது. எனக்குன்னு நிறைய கோல்ஸ் செட்டிங்ஸ்லாம் இருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் முடியவே முடியாது. அவ்வளோதான். ஓகே. எக்ஸ்பிளனேஷன்லாம் பண்றதுக்குன்ற மூடே இருக்காது சார். எந்த தைரியத்துல நீங்க ஓகேன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒரு போடு போடணும்னு தான் தோணும். அப்படியே திட்டி தீத்துடணும் போல தோணும். ஒரு பாயிண்ட்ல அழுக வந்துடும். அழுக வந்து ஜெனியூனா பேசுறீங்க. நான் கூட்டு குடும்பத்துலலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்படியே பண்ணிக்கணும், நீயும் என் கூட வரணும். ஓ, நீ என் கூட வரணும். ஓகே. நான் இந்த பக்கம் வரேன். இந்த கும்பல், கூட்டம், பட்டாளம், வடிச்சு கொட்ட முடியாது, இதெல்லாம் நீங்க தான். ஆக்சுவலாக அவங்கள தான் அவங்களாம் சொல்றாங்க. ஓகே. இவங்க இதெல்லாம் சொல்றப்ப கேட்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? அவங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணக்கூடாது. கூட்டு குடும்பம்னா என்னன்னு தெரியுமான்னு ஒன்று நாங்கள் லாலாலாம் பின்னால் போட முடியாது. நீங்க இதெல்லாம் அவங்க சொல்றப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? உங்கள்ட்ட கொடுங்க. எப்படி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்க பாரு. இது நியாயமா பேசுறாங்க. இது கோவம் வரும். என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்க? இத்தனை வருஷம் வளர்த்துட்டு இன்னைக்கு நேத்து வந்தவ கூட்டிட்டு போகும்போது கஷ்டமா இருக்கும். நேத்து வந்தவ கூட்டிட்டு போறது எங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு என்னப்பா அப்படி உங்களுக்கு? டைரக்டா நீங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி எங்ககிட்ட நீங்க பேசலாம். எனக்கு இது பிடிக்கலமா, இது பிடிச்சது. அம்மாவா எங்களை நினைங்க, நீங்க ஏன் எங்களை மாமியார நினைக்கிறீங்க? அம்மாவா நினைச்சு எங்ககிட்ட நீங்க பேசலாம், பண்ணலாம். கோவம், இவ்வளவு கோவம் உங்களுக்கு வேண்டாமே, இவ்வளவு வெறித்தனமா உங்களுக்கு வேண்டாம். உங்க வீட்டு நபரா இருந்தா நீங்க எல்லாரும் குடும்பத்துல தானே இருக்கிறீங்க. நாங்க எப்படி கூட்டமா தெரியுறோம்? உங்க குடும்பமும் கூட்டம் தானே. அப்போ உங்க வீட்டு கூட்டம் தானே. அப்ப நாங்க மட்டும் கூட்டம். நாங்க அதுக்கு முன்னாடி சமைக்காம இருக்கிறோமா, எந்த வேலையும் செய்யாம இருக்கிறோமா? நீங்க வந்துதான் ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து செய்யற மாதிரி பேசுறீங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. கரெக்டுங்க. நம்ம இவங்க எல்லாம் பட்டினி கிடந்த மாதிரியும், நீங்க தான் முதல் முறையா அவங்க வீட்டுல இட்லி சுட்டு பிரேம் பண்ணி மாட்ட போற மாதிரியும், அவங்க என்ன பார்த்து பார்த்து அவங்க ஏற்கனவே குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன குறுக்க வந்து அதிசயமா பண்ண போறீங்கன்னு அதிசயமா ஒன்றும் பண்ண போறது இல்ல. பொலியேன்னு 2 வைக்கலாம். பொலியேன்னு 2 வைக்கலாம் போல. டீச்சர் தானே சொல்ல முடியாது. அடிச்சாங்க தானே. கரெக்டா? எஸ். பொலியேன்னு 2 வைக்கணும் போல இருக்கு. அப்படியே இழுத்துட்டு வந்துருவேன். அப்படி ஒரு பொண்ணே எனக்கு தேவையில்ல. எஸ். இந்த மாதிரி கூட்டம் கும்பல் நீங்கள மரியாதை இல்லாம பேசுற பிள்ளைங்களுக்கு மாப்பிளையே கிடைக்க கூடாது. சாபம் இல்ல, இது சாபம் கிடையாது அப்படின்னு ஒரு மனசுல அப்படி ஒரு வெறி தோணுது. வடிச்சு கொட்டுறது அதெல்லாம் ஒண்ணு தர்மத்துக்கு நீங்க வாழ வந்திருக்கிறீங்க. சக மனுஷருங்களா நீங்க எங்க குடும்பத்துல இருக்க போறீங்க. இதை வடிச்சு கொட்டுறது என்ன இருக்கு? உங்க அப்பா அம்மாவுக்கு சொல்றத போடுறத அப்படி சமைக்கிறத வடிச்சு கொட்டுறேன்னு சொல்லுவீங்களா? எவ்வளவு அன்பா உட்காந்து பரிமாறுவீங்க. சமைச்சு இல்ல பரிமாறுவீங்க. எப்படி வடிச்சு கொட்டுறதுன்னு சொல்லலாம். தப்புதான். தப்பு இல்லைங்களா? தப்புதான். ஆனா ஒண்ணு மனுஷங்க தானே. வர உங்க கோபம் சரிதான். ஆனா அந்த வடிச்சு கொட்டுறது அப்படிங்கிற வார்த்தையே இந்த ஜெனரேஷனோட வார்த்தையே கிடையாது. அது உங்க ஜெனரேஷன், நீங்க கண்டுபிடிச்ச வார்த்தை. நீங்க கண்டுபிடிச்ச வார்த்தை தான்.